திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் சுதந்திர திருநாள் கொடியேற்று விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா ஆகியோர் வெண்புறாக்களை பறக்கவிட்டனர். காவலர் அணிவகுப்பினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டனர். பின்னர் காவலர் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். முதலாவது படைப்பிரிவை தலைமை தாங்கி வந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தினார். பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. வழங்கப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆய்வாளர் நலத்துறை சார்பாக சசிகலா அவர்களுக்கு இலவச தைல இயந்திரம் வழங்கப்பட உள்ளது. மாவட்ட திருத்தங்கள் வழங்கப்படுவன. அடுத்ததாக இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக திருமதி உண்ணாமலை அவர்களுக்கு முருகன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி தொகைக்கான காசோலைகள் வழங்க உள்ளன. அதைத் தொடர்ந்து வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பாக முறை அவர்களுக்கு முதலமைச்சர் சூரிய சக்தி இயங்கும் பம்புக்கு செட்டுக்கான மானியத்தை வழங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பாக திருவாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் சார்பாக பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையில் பணியாற்றிய காவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார்.
பின்னர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, மாவட்ட திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 392 பயனாளிகளுக்கு 94,50,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர்.